ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, லேயர் கேம் சீசன் 1 எபிசோட் 1. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா போன எபிசோடுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அண்ட் இந்த எபிசோடு இன்னும் போக போக மிஸ்டீரியஸா போகும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபுஜிசாவோட வீட்டுக்கு முன்னாடியே கன்சாகி நின்றுக்கிட்டு இருக்கிற காரணம், அவன் டீச்சர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு. டீச்சர், என்னை நோண்டிட்டீங்கல்ல, என்னை சீண்டி பார்த்துட்டீங்கல்ல, இதுக்கு மேலே நான் இந்த கேமை சீரியஸ் எடுக்க போகிறேன். அண்ட் நானுமே எப்படியாவது அந்த 100 மில்லியன் எண்ணெய் உங்ககிட்ட இருந்து நான் எடுக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து ஓடிட்டாளா. இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி இப்படி ஓடறிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு ஃபுஜிசாவை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் இது எல்லாமே இவங்களோட பிளான் தான். ஃபர்ஸ்ட்டு நீ அந்த ஆளுகிட்ட போய் நீ அஃபிஷியலாக கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற, நீ அவரோட காசை எடுத்துக்குவே அப்படின்னு ஒரு தடவை மிரட்டிட்டு வந்துரு அப்படின்னு நம்ம அக்கியம்மா ஐடியா கொடுக்குறாப்புல. நிஜமாலுமே உங்ககிட்ட ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னதுன்னு கேட்கும்போது, ஆக்சுவலி நீ கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அப்படின்னு அந்த ஆளுகிட்ட தெளிவாக சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாப்புல. ரெண்டாவது பிளான் என்னன்னா, அந்த ஆளை நம்ம கண்காணிக்க போறோம். அது 24 மணி நேரமா நம்ம இப்போ அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்றாப்புல. கண்காணிக்கிறதுன்னு எந்த மாதிரின்னு கேட்கும்போது, நாம அவனை பயமுறுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அதுன்னு பார்த்தா தெரியுது. ஸோ அவர் வெளியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவார்ல கடைக்கு, அந்த மாதிரி ஃபுஜிசாவா வெளியே போயிட்டு வரும்போது ஃபுஜிசாவோட வீட்டுக்கு வாசல்லே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கியமா நிற்கிறாப்புல. நீங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது, உன் 100 மில்லியன் என்ன எடுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், அதை நான் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உன்னால எடுக்க முடியாது அப்படின்னு ஃபுஜிசாவா நம்பிக்கையை அடிச்சு சொல்றாப்புல. ஓ, உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா, அவ்வளவு சீக்கிரம் உன் மேல நம்பிக்கை எல்லாமே உடைய போகுது பாரு அப்படின்னு இவன் அவங்க கான்ஃபிடென்ஸாக பேசும்போதுமே ஃபுஜிசாவாவுக்கு டவுட் வந்துருச்சு. ஈவினிங் டைம்லையுமே சேர்த்து நம்ம கன்சாக்கி கார்லேயே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாளா. ஃபுஜிசாவா போலீஸுக்கு கூப்பிட்டாப்புல, ஏதோ ஊர் பேர் தெரியாத வண்டி என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. இவ்வளோ போலீஸை பார்த்தோன்னே திருச்சிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டா. இங்கே பாருங்க, அவர் போலீஸுக்கே கூப்பிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, போலீஸை கூப்பிட்டானா அப்போ அவனுக்கு பயந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாவியை கையில் அக்கியம்மா காட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இது என்ன சாவி அப்படின்னு அவ கேட்கும்போது, இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட சாவி. ஆக்சுவலி இந்த இடத்துல எனக்கு சில விஷயங்கள் வேண்டியது இருக்குது, அதனால தான் நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை லீஸுக்கு எடுத்துட்டு அப்படின்னு அக்கியம்மா சொல்கிறாப்புல. அந்த ஜன்னலில் போய் பாரு யார் வீடு தெரியுதுன்னு அக்கியம்மா சொன்னதுக்கப்புறம் அவள் போய் பார்த்தா தெரியுது ஃபுஜிசாவாவோட வீடு. அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த பின்னாடி பால்கனி இருக்குதுல்ல, அது அப்படியே பக்காவாக தெரியுது. நிஜமாலுமே இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவர் கண்காணிக்கிறதே இப்போ நம்மளோட முழு பிளான்னு கேட்கும்போது, நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நிஜமாலுமே நம்ம அவர் இப்படி கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோமா, இல்லை நம்ம நிஜமாலுமே அவரோட பணத்தை எடுக்க தான் போகிறோமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, எதுக்கும் கவலைப்படாத, இது எல்லாமே நம்மளோட பிளானில் ஒரு பாட்டு தான், நீ இதை பெருசாகவே எடுத்துக்காத, நம்ம மாற்றி ஷிஃப்ட் மாற்றி அந்த ஆளை கண்காணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கேம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 24 நாளில் முடிய போகுது. அண்ட் இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னாச்சு, அந்த ஆள் ஏதாவது பண்ணானான்னு கேட்கும்போது, இல்லை ஒரு அசைவும் தெரியல, அவரோட வீட்டில் விட்டு அவர் வெளியே வரவே இல்லை அப்படின்னு கன்சாகி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி, ஓகே, இதுக்கு மேலே அவன் பயந்துடானான் இருக்குது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அக்கியம்மா கான்ஃபிடென்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அக்கியம்மா சான், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, நம்ம எப்படியாவது அந்த பணத்தை எடுத்தாகலாம், ஏன்னா நான் என் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றேன், அதுலையும் இல்லாமல் நான் கடனாளி வேறு ஆகிட்டா சத்தியமாக நான் வாழ்க்கையிலே வெறுத்துருவேன், செத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இங்கே கவலையே படாத, அவன் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு க்ளூவை கொடுத்துட்டான் அப்படின்னு அக்கியம்மா சொல்கிறாப்புல. அன்னைக்கு அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான், அவரோட பணத்தை பேங்க்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னார்ல. ஸோ அந்த பணம் பேங்க்ல இருக்குதுன்னா இவன் நம்பிக்கையா அவன் பேங்க்குக்கு தான் ஓடி இருக்கணும். நான் அவன் வீட்டு வாசலில் உன் பணத்தை எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் நம்பிக்கையா பேங்க்குக்கு கால் பண்ணி பணம் இருக்குதான்னு கேட்டிருப்பானே தவிர இப்படி வீட்டுக்குள்ள ஓடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்கும்போது, அந்த ஆளு பாரு ஒரு இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் பாரு அதே ரூம்ல அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக ஃபுஜிசாவும் பார்த்துட்டாப்புல, இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ரூம்ல யாரும் எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கன்சாகி தான் இங்கிருந்து எட்டி பார்க்குறா அப்படின்னு அவரு வேகமாக படன்னு ஸ்க்ரீன் இழுத்து விட்டாங்க. இங்கே பாருங்க, அவங்க அங்கே இருக்கிறத நம்மளும் கண்டுபிடிச்சிட்டாப்புல, இதுக்கு மேலே இப்போ என்ன பண்ணுறது, எல்லாமே வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு கன்சாகி ஏற்கனவே தன்னம்பிக்கையெல்லாம் இழந்துட்டா. ஆனால் அக்கியம்மா ஒரே தன்னம்பிக்கையோட அப்படியே இருக்கிறாப்புல. ஆக்சுவலி எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அது மட்டும் தெளிவாக சொல்லு. இப்போ அந்த ஆளுகிட்ட நீ அவரோட 100 மில்லியன் எடுத்து நீ வச்சுக்கிட்ட, இப்போ அந்த பணம் பேங்க்ல இருக்கிற மாதிரி நினச்சிக்க, அந்த பணம் பேங்க்ல இருந்தால் நீ எங்கே போவ, பேங்க்குக்கு கால் பண்ணி கேட்ப. ஒருவேளை அந்த பணம் உன்னோட வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் உன் வீட்டில் வந்து திருடுற மாதிரி நீ யோசிக்கிற. ஸோ நான் உன்னோட வீட்டு வாசலில் நின்னா நீ முதல்ல எங்கே ஓடுவ அப்படின்னு அவர் கேட்கும்போது, நான் முதல்ல என் வீட்டுக்குள்ளே தான் ஓடுவேன், ஏன்னா பணம் வீட்டுக்குள்ளே தானே இருக்குது, அதனால தான் நானும் வீட்டுக்குள்ளே போடுறேன் அப்படின்னு
இங்க நம்ம கன்சகி சொல்றாளா, எக்ஸாக்ட்லி அதேதான். நல்லா யோசிச்சு பாரு. இப்போ அந்த ஆளு பணம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவ எங்கேயாவது வெளிய போயிருக்கணும். ஏன்னா, இப்போ உன்னோட வீட்லயுமே சரி, ஒருத்தர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, பணம் தைரியமா பேங்க்ல சேஃபா இருக்குதுன்னா, நீ எங்கேயாவது வெளிய சுத்த போயிருவ. காரணம் யாரோ உன்ன நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா, அவ இன்னும் அசையாம ஒரே இடத்துல வீட்லயே இருக்கிறா அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். அது அந்த பணம் அந்த இடத்துல தான் இருக்கணும். அவனோட வீட்ல தான் அந்த பணத்த அவன் வச்சிருக்கிறான். இத்தன நாளா உன்கிட்ட அவன் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னு அக்கியம்மா சொல்றாப்புல. நிஜமாலுமா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு அவளும் ஒத்துக்கிறாளா. ஸோ கேம் முடியறதுக்கு இன்னும் 16 நாள் தான் இருக்குது. அந்த 16வது நாள்ல பார்த்தீங்கன்னா, இவரு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே தெரியல. அவங்களும் அங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆளு ஒரே ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ஜப்பான்ல இந்த மாரி சில காமன் வீடு எல்லாமே ப்ளூ பிரிண்ட்ன்னு வச்சிருப்பாங்க ஒரு லோக்கல் வெப்சைட்ல. அந்த மாரி ஒரு வெப்சைட்ல இந்த ஆளோட வீட்டோட சில விஷயங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அவங்க அப்பாவ பார்க்கறதாம, அவ ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்கிறா. உனக்கு என்னாச்சுமான்னு கேட்கும்போது, எதுவும் இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அண்ட் 10வது நாளுமே வந்துருச்சு. இந்த ஆளு தூங்காம அவன் அந்த இடத்துலயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் நம்ம விளையாட்டு காட்டலாமா அப்படின்னு அக்கியமா சொன்னதுக்கப்புறம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃபுஜிசாவாவோட வீட்ல புகை வாசனை வருது. ஐயய்யோ! புகை வருது, புகை வருது அப்படின்னு எங்கிருந்து வருதுன்னு அவர் ஆச்சரியமா போய் பார்க்குறாப்புல. ஆனா புகை அவரோட வீட்டுக்குள்ளேருந்து வர மாரி சுத்தமா புரியவே இல்ல. சரி இருந்தாலுமே அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு டனகாவுக்கு கால் பண்ணி, "இங்க பாரு என் வீட்லருந்து புகை வந்துகிட்டே இருக்குது. வந்து அத சரி பண்ணுங்க" அப்படின்னு அசால்ட்டா கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. "ஓ! அப்படியா? இதுவே என் வீட்ல புகை பத்தி இருந்தா, நான் கரெக்ட்டா ஏதாவது ஒரு பணம் இருக்கிற இடத்துக்கு ஓடியிருப்பேன். ஆக்சுவலி இது எல்லாமே எங்களோட ஒரு பிளான் தான். உன்னோட வென்டிலேட்டர்ல நாங்க தான் புகையை செலுத்தினோம். அண்ட் நீ எந்த இடத்துல ஓடுற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானுமே இதை செட் பண்ணேன். ஆனா இந்த ரூமை விட்டு நீ அசையாம அசால்ட்டா வந்து உன் ஃப்ரெண்டுக்கு வேற கால் பண்றியே அப்படின்னா இந்த ரூம்குள்ள தான் கண்டிப்பா நீ பணத்தை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு அக்கியாமா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஸோ இந்த பணம் இந்த ரூம்ல தான் இருக்குது. என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சனா அப்படின்னு சொல்லும்போது இவருமே பார்த்தீங்கன்னா சைலண்டா இருக்கிறாப்புல. என்ன பண்றதுன்னு தெரியாம பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. சரி ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நான் எதுக்கு மறைச்சுக்கிட்டு அப்படின்னு மறுபடியும் வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாப்புல. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி இந்த பணம் இந்த ரூம்ல தான்டா இருக்குது. இந்த ரூம்ல மட்டும் இல்லாம இந்த சேஃப்குள்ள தான்டா இருக்குது. இந்த சேஃபை நீ சிம்பிளால தூக்கிட்டு போக முடியாது. அதிக எடையுள்ள சேஃபு. அது மட்டும் இல்லாம நான் மட்டுமே போட்ட கம்பைன் கோட்ஸு. அந்த கோட்ஸுக்கு போட்டாலுமே நீ இதை திறக்கிறதுக்கு சாவி வேணும். உங்ககிட்ட அதெல்லாமே சுத்தமா கிடையாது. நீ அவ்வளோதான் மாட்ட போற அப்படின்னு இந்த இடத்துல ஃபுஜிசாவா பேசும்போது மறுபடியுமே சுத்தமா நம்பிக்கை இழந்த கன்சாக்கி அவ கீழே வந்து அழுதுகிட்டு இருக்கிறா. பாத்தியா அந்த தோத்தாங்குழியை கூட்டிட்டு ஓடி போயிரு. இதுக்கு மேல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த பணத்தையும் நீங்க தூக்கிட்டு ஓடவே முடியாது அப்படின்னு ஃபுஜிசாவா சொல்லும்போது, நிஜமாலுமா சொல்றியா? அந்த பணத்தை ஈஸியா என்னால எடுக்க முடியும். பாக்குறியா? அந்த லாக்கையும் திறந்து அந்த பொட்டியை நான் இங்கிருந்து தூக்கிட்டு போகாமலேயே அங்க இருக்கிற பணத்தை என்னால எடுக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸா இங்க அக்கியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஃபுஜிசாவாவுக்கெல்லாம் மிரண்டுட்டான். நீ என்ன சொல்ற? இந்த கோட்ஸ் எல்லாம் உனக்கு தெரியாம நீ எப்படி அந்த லாக்கை திறப்ப? அதையும் பார்க்கலாம். ஏன்னா இந்த கேம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்குது. அத்தனை நாளுமே சேர்ந்து நான் இங்கே தான் இருக்க போறேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கங்கடா அப்படின்னு ஃபுஜிசாவா அதே இடத்துல உட்காந்துட்டாப்ல. இப்போ எதுக்காக நீங்க அந்த ஆளுகிட்ட இப்படி சொல்லிட்டு வந்தீங்க? நிஜமாலும் உங்களுக்கு அதை கூட திறக்க தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு அந்த போட்டி சுத்தமாக திறக்க தெரியாது. பட் இருந்தாலுமே அவனுக்கு நான் ஒரு பயத்தை கொடுத்துட்டு வந்தேன். அந்த எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை அவனுக்கு ஒரு பயம், அதை நான் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் அவன் உண்மையிலேயே பைத்தியக்காரன் ஆயிடுவான். ஏன்னா சில கூட்டத்துக்கு மத்தியில் நாம் என்னதான் சரியான விடையை வச்சிருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்கள தப்பான விடையை வச்சிருக்கும் போது நாம் மட்டும் வித்தியாசமாக இருந்தால் நாம்பளுமே சரி கூட்டத்தில் கூட்டமாக கலந்துருவோம் அப்படின்னு சில பேர்த்துக்கு தோணும். அதே மாதிரி தான் இந்த ஆளுமே. ஏன்னா இந்த ஆளுக்கு நான் ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கிறேன். அந்த குழப்பம் இவனை பயப்பட வைக்கும். அந்த பயமே இவனை தூங்க விடாமல் செய்யும். அந்த பயம்தான் எனக்கு வேணும். அவன் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது அப்படியே நம்ம அந்த பணத்தை லவுட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அக்கியம்மா சொல்கிறாப்புல. நீங்கள் பிளான் போட்டதெல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் அந்த பணத்தை எப்படி எடுக்கிறது? அவன் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, கவலைப்படாத, கண்டிப்பாக நான் என்னோட ஷேரை அந்த 50 மில்லியனை வாங்கிட்டு உனக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு அக்கியம்மா சொல்கிறாப்புல. ஸோ மறுபடியுமே அந்த வீட்டை வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து லீஸ் எடுத்த அப்பார்ட்மெண்ட்டை இந்த ஃபுஜிசாவா அப்படிங்கிறவன் பணத்துக்கு பக்கத்திலேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த பொட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இவன் அக்கியமா சொன்ன மாதிரியே தான் அந்த பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கிறான். அந்த சாவியுமே பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சாவி பாக்கெட்லேயே தான் இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு உண்மையிலேயே ரொம்பவே பயமாகி போச்சு. உண்மையாகவே அவன் வந்து எடுத்துட்டான்னா, இல்லை உண்மையாலவே அவனுக்கு இந்த கோட்ஸ் எல்லாம் தெரியுமா? ஒருவேளை அவன் அந்த பொட்டியை இங்கே இருக்கிற இடத்த தூக்காமலே அவங்க இருந்து கொண்டுட்டு போயிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட தாட்ஸு இவன் மண்டையில் கரெக்டாக அக்கியாமா பூந்து அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு இடத்துக்கு போய், அதாவது அவனோட கிச்சனுக்கு போய்
கத்தி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டான். காரணம் அவன் இப்போ அட்டாக் பண்ண வந்தான்னா அவனையுமே போட்டு தள்ளுறதுக்காக தலையில 2 கத்தி, கையில 2 கத்தி, இத்தனை கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். பட் என்னதான் தற்காப்புக்கு கத்தி இருந்தாலுமே பொட்டி தூக்கிட்டு போறத பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு ஏதோ சத்தம் கேட்குது. இவங்களுமே அந்த ஆள் ஏதோ பண்றனாட்டு இருக்குதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் பண்ணதுக்கு அவன் நல்லா பயந்துட்டான் அப்படின்னு அக்கியாமா கன்ஃபார்மாக சொல்றாப்ல. ஏன்னா இப்போ ஃபுஜிசாவா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அந்த சூட் கேஸ், அதாவது அந்த லாக்கர் இருக்கும்ல, அந்த லாக்கரை சுற்றியுமே சங்கிலியால் கட்டி போட்டு அதை அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்டான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த பொட்டி காணாமல் போயிடுச்சுன்னா பயவுள்ள கேமில் தோற்றுருவான், கடனாளி ஆயிடுவான். ஸோ இந்த கேம் முடியறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அண்ட் அவனோட போஸ்ட்டுக்குமே ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் என்னன்னா, கேம் இன்னும் கொஞ்ச நாளாக முடிய போகுது, ஸோ அந்த பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும் அப்படின்னு 2 பேர்த்துக்குமே போஸ்ட் வருது. நீங்கள் ஒரு 100 மில்லியன் எண் முன்னேற்றத்தில் இருக்கிறீங்க. அண்ட் அதே லெட்டரு நம்ம கன்சாக்கிக்கு வந்திருக்குது, நீ இப்போ 100 மில்லியன் எண் பின்தங்கி இருக்கிற அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறது, இதே லெட்டர் தான் எனக்கு வந்திருக்குது, அது அவருக்கும் போயிருக்கும். ஸோ அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பணத்தை எடுத்து ஆகணும் அப்படின்னு அவருக்குமே நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கன்சாகி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. கவலைப்படாத, இந்த கேம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இந்த ஆள் தூங்காமல் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு அதுதான் மெயின் மேட்ரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா. அண்ட் இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் இன்னும் ஒரு 90 மணி நேரம் 4 நாள் மட்டும் நான் தூங்காமல் இருந்தால் எனக்கு எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 4 நாள் போயிடுச்சு, இந்த கேம் முடியறதுக்கு இன்னும் 23 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 23 மணி நேரமும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, 12 மணி நேரமும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, 5 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 மணி நேரமும் பொட்டிக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ 5 மணி நேரம் போய் 52 நிமிஷத்துக்கு வந்தாச்சு. 52 நிமிஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் அந்த 100 மில்லியன் எடுக்கவே இல்லை. இவளுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. இந்த 52 நிமிஷத்தில் எப்படியாவது கெஞ்சியாவது போய் இந்த பணத்தை வாங்கிடலாமே அப்படின்னு கஞ்சாக்கி முடிவெடுத்து, சென்சாய் தயவு செஞ்சு வெளியே வாங்க, என்கிட்ட இருந்து அந்த எடுத்த பணத்தை தயவு செஞ்சு என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு அவள் ஆளர்கிட்டே வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறா. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் சும்மா கதை தான் விட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த பொட்டியை திறக்க முடியும் அப்படின்னு. இப்போ அந்த பணத்துக்கு நீ கடனாளியாக தயாராரு, நான் பணக்காரனாக போகிறேன் அப்படின்னு இங்கே ஃபுஜிசாவை கத்திக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, முடியாது, அந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், இந்த பணம் கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான், பணத்தை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கன்னத்தில் சப்புன்னு ஒரு அப்பா அரைகிறான் பாருங்க. இவ பறந்து போய் விழுந்து இவனுமே ஜன்னலை சாத்திடுறான். ஸோ அந்த கதவை அப்படி சாத்தினதுக்கப்புறம் அவன் வாட்ச் டைமை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த கேம் முடிகிறதுக்கு இன்னும் சில வினாடிகளே இருக்கிறதுனால அவன் அந்த டைமை பார்த்து கேமை கொண்டாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த டைமுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிய போகுது. 3, 2, 1 அப்படின்னு அவன் டைமிங் எண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இவளுமே கதவு திறங்க சென்சை, கதவு திறங்க சென்சைன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. அதெல்லாமே கொஞ்சம் கூட இவன் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா கேம் முடிக்கிறது மட்டும்தான் இவனோட ஒரே குறிக்கோள். இன்னொரு பக்கம் இவளுக்கு கடனாளி ஆகிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறா. இப்பேற்பட்ட குழப்பத்துக்கு மத்தியில் கரெக்டாக கேமு முடியுது. நான் ஜெயிச்சிட்டேன், நான் இந்த கேமில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவன் அலறிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் காலிங் பெல்லு யாரோ அடிக்கிறாங்க. ஸோ அந்த காலிங் பெல்லு யார் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளேயே எபிசோட் முடிக்கப்பட்டதே.